இங்கே சண்டை பிடிக்கிறாங்க. அதான் சொன்ன சர்ப்ரைஸ் வருது. மௌனியாவிலிருந்து வந்த வாசலா இல்லை வெளிநாட்டிலேருந்து? எங்களோட கொஸ்டியூமை பார்த்தீங்கன்னா சும்மா தெரிவிக்கும் என்ன கண்ணையாக்கள் இல்லை, தம்பதியர் வந்து இங்கே ட்ரிங்கோ ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கணும். இதில் இருந்து ட்ரிங்கோவில் வந்து என்னென்ன பார்க்கலாம்ன்ற விஷயங்களையும் வந்து இதில் போட்டிருக்கணும். திருக்கும் நீங்கள் தான் கதாநாயகன். இத்தனை வயசாகியும் இளமை குறையலைன்றதை காட்டுறாங்க. இதுலேருந்து பார்த்தா எப்படி தெரியுது, இது கோணேஸ்வரம் கோயில் தெரியுது, இங்கே பீச் சைட் தெரியுது, மணி காத்து. உடனே கட்டாயமே நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும்னு உடனடியாக இந்த கறி வச்சு சாப்பிட்றோம். என்ன விடுங்க, ஆளை விடுங்க சாவி இல்லை. இவட்ட வயசுக்கு வேறு அப்படி கூப்பிடலாம் அவங்கள. இனிய காலை வணக்கம். இன்றைக்கு 17வது நாள் இந்திய தொடங்குது. இதில் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய அந்த உடுப்பு காய போட்டு லோன்ட்ரி குடிப்பினோம், அப்படி எல்லாட்ட உடுப்பும் இதில் இருக்குது. நாங்கள் அப்படி உடுப்பு துவச்சிட்டு இங்கேயே வந்து நின்றுட்டோம். அதுக்கு பிறகு வந்து கடைக்கு போய் பக்கத்துலேயே சமைக்கலை, நேற்று சமைக்கலை, கடைக்கு போய் பான் வாழைப்பழம் வேண்டி சாப்பிட்னாங்க. அது வீடியோ எடுத்துனாங்க. அந்த வீடியோ வந்து டிலீட் ஆகிட்டு வீடியோ தான் பார்க்க தெரிஞ்சது. இப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. எனக்கு மட்டும்தான் கால் பண்ணி நான் நினைக்கிறேன். உள்ளே இருக்கிற ஒருத்தருக்குமே வந்து அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு தெரியாது. இன்னும் ஒரு ஆள் வந்து எங்களை சந்திக்க இந்த இடத்துக்கு வர போகிறார். இப்போ அதுக்கு முதல் நாங்கள் எங்களோட ராசாதியை வந்து இங்கேயே கழுவிட்டு இங்கேருந்து வந்து அடுத்த இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோம்ன்றதை வந்து அப்படியே தொடர்ந்து பாருங்கள். எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கி தான் நாங்கள் எங்களோட காணொலி எல்லாத்தையும் போட்டு கொண்டிருக்கிறோம். எந்த வித ஒளியும் மறையும் இல்லாமல் நடக்கிற 24 மணி நேரம் நடக்கிற விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். சரி, இன்றைய காணொலிகளை போகலாம். அதோட எங்களுடைய சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலி வந்து உங்களுக்கு உடனே வரும். ஒவ்வொரு நாளும் இப்போ தண்ணி பார்க்குறது என்னென்னா வந்து குறையுது. கிட்டத்தட்ட 150-200 மில்லியே கிட்ட ஓட குறையுது. தாவரங்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கேன். பெரிய ஏகோஸ் உண்டு இருக்குன்னு சொன்னவர். நீங்களே கழுவுங்கோ தம்பி என்று அவரே சொன்னவர். நான் இங்கே சண்டை பிடிக்கிறாங்க. அதான் கயன் ஐயோ, வாவ், நல்ல போஸாக வருது. சம்பவம் 100 ரூபாய்க்கு விட்டுட்டு மேலாட தலையை விட்டா சரி. சோலரையும் வந்து கழுவுறோம். சோலர் மேலே டஸ்ட் ஏறிட்டு, டஸ்டர்னால் வந்து சார்ஜர் வீதங்கள் குறையும். சோலரையும் வந்து கழுவுறோம். தும்புத்தடி ஒன்று இருக்கான்னு பாருங்க, தும்புத்தடி. கழுக்கு நான் பழிச்சுன்னா தெரியுது. நிப்பாட்டி தண்ணி எது அப்புறம் பழக்குது ரசாதி. சும்மா நோமலாக கழுவி விட்டா சரி. அந்த கலருக்கும் இதுக்கும் நல்லா பழக்குது. சொன்ன சர்ப்ரைஸ் வருது. வணக்கம்ங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏங்க வாங்க. லொக்கேஷன் தெரியாதாங்க, திடீர் விஜயம் ஜெசி ப்ரோ. இதில் விடுங்க, சைடில் விடுங்க, பின்னால. சுந்தரியில் வந்து ஜெசி வரணும்னு சொன்னவர். எங்கேயோ என்ன சொல்கிறது, சர்ப்ரைஸ் இருக்காமன்னு சொன்னவர். என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியலை. ஆனால் இவர் வாரதே இவங்களுக்கு சர்ப்ரைஸ், உள்ள நிற்கிறவங்களுக்கு. என்ன சர்ப்ரைஸா நீங்கள்? சர்ப்ரைஸ் நான் எனக்கு இல்லை, உங்களை என்ன சர்ப்ரைஸாக என்னென்று சொல்ல தெரியும். தேவையான பொருட்கள் தான் விளக்கியல. தேவையான பொருட்கள் உங்களுக்கு பயணத்துக்கு. இந்த பேக்கா? இது என்னப்பா கருப்பு பேக்கில் பார்சல் வந்திருக்கு.
பாசலை கொண்டு வவுனியாலேருந்து வந்துக்கிறீங்களா? நண்பர்களுக்காக இதை குடிச்சு சொல்லியிருந்தா யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் பொருள் எடுக்க சொல்லியிருப்பேன். கொண்டுருவீங்க. எத்தனை நாள் பிளான்? எத்தனை நாள் எங்களோட நிற்க போறீங்க? உங்களோட நான் நிற்க மாட்டேன். உங்களோட நிற்கிறேன்னா ஒரு அபூர்வ ஜந்தா இருக்கும். அபூர்வ ஜந்தா இருக்கணும். அப்படி இல்லை ப்ரோ, சில எனக்கு ஒரு பிளான் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி போவோம். சரி வாங்கலாம், உள்ள பொடி எங்க நிற்கிறாங்க. சர்ப்ரைஸாக போவோம். சர்ப்ரைஸ் கொடுக்கணும் முடியலேருந்து. ஆனால் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் அவங்க பார்த்துட்டா தெரியும் தான் நினைப்பாங்க. இதுக்குள்ளான அந்த சர்ப்ரைஸ் இருக்கான். வெயிட்டாக இருக்கு ப்ரோ. நீங்களே ஆடி போயிடுங்க. ஆடி போங்கல. அப்போ எத்தனை மணி வெளிக்கிட்ட நீங்கள்? என்ன இதில் ஒரு 1.5 மணி தேவை பாருங்க. சரி, நான் 5 நாள் பைக்கில் வர வேண்டு காரில் வந்துச்சு. மசாஜ் சென்டர்ல இருக்காரு ப்ரோ. ஜி இங்க பொருள் ஏதோ வந்துருக்குறாடே. சரி, வவுனியாவில இருந்து வந்த பாசலா இல்ல வெளிநாட்டுல இருந்து? வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி வந்த பாசல். சரி, யார் தந்தன்னு சொல்லுங்க. கனடால இருந்து ஒரு அம்மா வரா. அம்மாட்ட பேரு சொல்லுங்க. பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல மனம் உள்ள அம்மா. இது என்ன சாமான்? இது என்ன சாமான்ன்றதை பார்த்தா தான் தெரியும். சரியா? இது வந்து உங்களுக்கு க்ரீம் கிரேக்கர் ஹெல்த்தியா சாப்பிடணுன்றதுக்காக காட்டல அந்த க்ரீம் கிரேக்கர். அதான் அந்த நாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல சுகர் இல்லை இது இல்லை நல்ல அதான் இப்போ நீங்க சாப்பிட்ற சாப்பாடுகளை பார்க்கல வருத்த வாயிருவீங்க முன்கூட்டியே. நேற்று நாங்கள் பானம் பாலப்பழம் தான் சாப்பிடுறோம். ஓகே, அது தொடக்கத்துல கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு ஆத்திரிக்க காசு செலவா பழைய இதுக்கு போறது. சோப்பு மற்றது மஸ்கிட்டோக்கு இதைத்தான தேடினாங்க. ஒடோமாஸ்காது கட்டாயம் எங்களுக்கு பிரயோசனப்படுற உண்டு. போற இடத்துல கட்டாயம் நுழம்பு. நேற்று இங்கே வந்து நுழம்பு. சரியா? நீ வந்து நுழம்பு இது கட்டாயம் தேவை. ஒன்று எடுத்து நான் ஆட்டையை போட்டு வைக்க போகிறோம். 3 பேருக்கு ஒன்று இங்கே சரம் தான் இனி சரம் தான் கட்டணும். சரம் கட்டணும். இன்றைக்கே சரத்தை கட்டி கைனுக்கு முதலாக கொடுப்பாங்க. சரம் போட்டோன்னே திருவண்ணாமலையில் ஒரு ரவுண்ட் உண்டு. டிஷர்ட் இல்லாமல் டிஷர்ட் 4 டிஷர்ட். நான் இந்த கிளாஸில் வெட்டி தந்தேன். அவன் சொன்னா ஒரே டிஷர்ட்டை அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா. அதனால வந்து உங்களுக்கு தந்த டிஷர்ட் அன்பளிப்பு டிராவல் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறது அப்படிதான். ஆனால் என்ன சைஸ் அப்படியே பிள்ளைக்கும் 3XL பிள்ளைக்கும் போல என்ன சைஸ் இவங்கெல்லாம் போடுவாங்க. இல்லை உங்களுக்கு ஓகே போட விடாது. இதுதான் எனக்கு அந்த கருப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கருப்பு வந்திருக்கு. கருப்பு பிடிச்சு அவன்கிட்ட சரமும் கட்டி இந்த சிங்கிளாக தெரியும். எனக்கு இந்த பச்சை கலர் விட்டோம். பச்சை கலர் எக்ஸல் கயன் பச்சை கலர் வேணுமா ரோஸ் கலர் வேணுமா? பச்சை தெரியலக்கு இந்த கலர் கயன் பாத்ரூம்ல நீங்க இது வந்த உடனே கயன் இதை தான் இருக்கும். கலர் சொல்லுங்க. உள்ள நிற்கிறார், வந்த உடனே இந்த கலர் தான் சூஸ் பண்ணுவேன். சரி, இது வந்து போன சொன்னாங்க திடீரென்று ஒரு ஆளா அட்டான அது என்ன சைஸ் அப்பா? இல்லை சந்தோஷம், உண்மையிலேயே சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் வாரன்னு சொன்னார். ஆனால் என்னத்துக்காக வாரன்னு சொல்லவே இல்லை. வாரன் சந்திக்கணும் ஒரு கிழமைக்கு முதலே எல்லாம் வேண்டியாச்சு. ஒரு கிழமை முதலே வேண்டியாச்சு. உங்களை மன்னரில் வச்சு மீட் பண்ண யோசிச்சது. ஆனால் வந்து சந்தர்ப்பங்கள் மிஸ் ஆகிட்டு. நன்றி 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 அம்மா, அம்மாவுக்கு நன்றி. கனடாவில இருந்து வந்திருக்கு பார்சல். விடியவே வந்து இங்கே நாங்கள் திருவண்ணாமலையில் எடுத்துருக்கோம். அதோட வந்து விடியப்புறம் உங்களுக்கு ஹெல்த்தியான சாப்பாடுக்காக இடியாப்பம். இடியாப்பம் ஹெல்த்தியா? அப்படி இல்லை ப்ரோ. நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்ற சாப்பாடுகள்லாம் கவனித்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் விரதக்காரரை போக்குறாங்க அடிக்கடி மாமிசம் கொடுக்குறீங்க. அடுத்த கிழமை ஓட்ஸ் அனுப்பிவிடும். இப்போ என்ன சொல்லுங்க, நாங்கள் வந்த பகுதிகள் வந்து இயற்கையான பகுதிகள். அந்த இடங்கள்ல வந்து நல்ல இறைச்சி கிடைக்கும். ஃபார்ம்ல விற்கிறது இறைச்சிகள் இல்லை.
அது சில பேருக்கு ஊர்ல பழங்கி நான் கழுது பழங்கிருக்கும் ஊர் வச்சு மெயினாக நாங்கள் போகிற இடங்கள்ல கோயிலர் கோழி சாப்பிட்ற நேரம் அதுகளை சாப்பிட்றாங்க. போகிற இடங்கள்ல வந்து அப்படி கிடைக்காது. அப்போ நாங்கள் போய்க்கு வந்து எங்களை பகுதிகளில் இருக்கிறது ஆடிட்டு போன் பண்ணுறாங்க. அப்படி இது செய்தாங்களே இனி சமையலும் குறையும் சாப்பாடுகளும் குறையும். இப்போ எல்லாம் ஒரு நேரம் சாப்பாடு தான் போகுது. மத்தியானம் போட்டு அடிச்ச வேண்டாம் சரி இரவு கட்டிக்கும் அதுதான் ஆக பிடிக்கும். என்ன சரி, நானும் இந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு நன்றியை சொல்லிக்கொள்றேன். நண்பர்களுக்கு இந்த பொருட்களை வேண்டி கொடுத்தேன். உண்மையிலே சந்தோஷம். மிச்ச ஆக்கள் இல்லைன்னு யோசிப்பீங்க. எல்லாரும் வந்து குளிக்கிறாங்க, உடுப்பு துவைக்கிறாங்க, அப்படி ஒரு அளவில் இருக்கிறாங்க. ஒரு ஆள் கேமரா பிடிக்கிறார். என்ன விடிய காலம் நல்ல மெதுவான இடியாப்பம், இது சம்பல் குழம்பு சாப்பிட நீங்க. நான் நண்பரை வந்து சாப்பிடுவேன். நண்பர் சாப்பிட மாட்டேங்க. நாங்கள் ஒரு நாள் கடை சாப்பாடு சாப்பிட்டு வருத்தம் தான் போடுவோம். அதுக்கு இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கிடைக்கிற டைமில் ஒன்று அடிச்சு விடுறது நல்ல சாப்பாடு. அதான் நாங்கள் சமைக்கிறோம். நாங்கள் இதில் இந்த வலிக்கிறோம். வர்றான் கொன்சி அண்ணா, எங்களோட சதீஷ் அண்ணாண்ட மச்சான். என்ன வர்றான் இதை பார்ப்பார். உங்களுக்கு தேவையான நேரம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதோட எங்களை உடுப்புகள் ஒன்றுமே எடுக்கலை. ஏன்னா காயில் நாங்கள் விட்டுட்டு வந்து இப்போ ஒரு ஃபார்முக்கு போக போகிறோம். இயற்கை ஃபார்ம் மூதூரில் இருக்குது. இப்போ சில பேர் யோசிப்பீங்க வந்து ரிங்கமல்லியில் பார்க்காமே மூதூர் போயிட்டு வர்றீங்கன்ட்டு. இப்போ ஜெஸ்ஸி வந்து இன்றைக்கு நிற்கும், நாளைக்கு போகுது. அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் போகணும். என்ன 24 கிலோமீட்டரில் ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். அப்போ அங்கே போய் ஒரு இயற்கையான இதை வந்து செய்துட்டு திருப்பி நாங்கள் இங்கே வந்து உடுப்பெல்லாம் எடுத்துக்கணும். அடுத்தடுத்த ஆக்டிவிட்டீஸ் நாளைக்கு செய்ய வேண்டியிருக்கு. என்ன சரி ஜெஸ்ஸி வந்துக்கிறபடியாக வந்து இன்றைக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் அதோட சொப்பன சுந்தரியை வந்து உள்ளுக்களை விட்டுட்டு தான் போகிறோம். எல்லாத்துக்கும் ஒரு பெயர் வச்சுக்கிறோம்ண்ணா. இது வந்து சொப்பன சுந்தரி, அது ராசாது. கேன் எடுத்து விடுவோம். அந்த இன்றைக்கு எங்களோட கொஸ்டியூமை பார்த்தீங்கன்னா சும்மா தெரிவிக்கும். என்ன சிங்கள போயா மாறினா தமிழர் இது சாரம். நீங்க என்ன சிங்களருக்கு சொல்லலாம். இப்போ தமிழர்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, ஆனால் சிங்களாக்களோட மெத்தட்லாம் இருக்கு. இன்றைக்கு சாரத்துல நாங்கள் திரிகிறோம். காத்தோட்டமா உடுப்பெல்லாம் துவச்சு போட்டுறோம். சாரம் வந்தபடியா சாரத்தோட திரிகிறோம். ஆனா பயத்துக்கு உள்ள ஒரு சோட் ஒன்று போட்டு சிங்களாக்கள் மாதிரி இருக்கீங்க. முஸ்லீம் என்ன கேட்டா போட்டாலும் பொருந்தும். முஸ்லீம் மாதிரியும் இருக்கும், சிங்களாக்கள் மாதிரியும் இருக்கும். பள்ளி போய்க்கெல்லாம் சரம் கட்டுவேணும். போமா போ வெயிலா இருக்கு. இப்போ போறதுக்கு முன்னால இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கு சர்ப்ரைஸ். எல்லாருக்கும் சர்ப்ரைஸ். ஒருத்தருக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு எல்லாம் சர்ப்ரைஸ் தான். எல்லாம் சர்ப்ரைஸ். வாகனத்துல ஏறினா அப்புறம் பார்ப்போம் என்ன சர்ப்ரைஸ். பிரேக் பிடிக்குதா? இந்த ட்ரிப்பே ஃபுல்லா சர்ப்ரைஸ்லாம் போயிடுறேன். அப்புறம் ஒரேடியா சாப்பாட்டில வச்சிருக்காங்க சர்ப்ரைஸ் சொல்லி. இப்போ பிரேக் பிடிக்கலையா? இல்ல வாங்கல. அது சரி. இந்த ஏதோ சம்பவம் செய்ய போறாங்க விளங்குது. ஆள் நிக்கல. கல்யாணம் முடிச்ச உடனே தான் நான் நிக்க மாட்டேன் போறேன். கல்யாணம் கட்டி பாருங்க தெரியும். அதான் கட்ட மாட்டோம். சரி சரி, இப்போ வெளிக்கிட்டுட்டோம். இப்போ எல்லாருக்கும் போகிறதுக்கு முன்னாடி மூதூர் போகிறதுக்கு முன்னால் ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. என்ன சர்ப்ரைஸ் ஆகிருக்கும் தெரியவில்லை. நேற்று வந்து தமிழ் ரோசனா கடையில் ஒரு குடும்பம் உண்டு, ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த குடும்பம் ஒரு ஆக்கள் சந்திக்கணும்னு சொன்னவன். நாங்கள் போயிட்டு அதனால் இன்றைக்கு அவையில் நாங்கள் நேராக போய் சந்திக்க போகிறோம். சந்திச்சுட்டு போகிறோம். அதில் 2 நாளைக்கு நிப்பின மண்டபம். இப்போ நாங்கள் இன்றைக்கு மூதூர் போனால் வந்து மூதூரில் இரவு தங்கிட்டு தான் வருவோம். அதனால் அப்புறம் மிஸ் ஆயிருமெண்டு இப்போ போகிறதுக்கு முன்னாமே அவையில் சந்திச்சுட்டு கதைச்சிட்டு அப்படியே கப்பாண்டு சுற்றி தான் அப்படி அடிக்கிறீங்க. அதுக்கு வாயத்திரன் சொல்லுங்கடாவா. வீடியோ எடுத்து குழப்பற திருப்புற ரோட் மறந்தா இது திருப்புற ரோட் மறந்தா இது விட்டு திருப்புறக்கு விடம் இல்லை. அது ஒழுங்கா தேடி கொண்டு திரியோடும். இது மற்ற மாதிரி திருப்பவும் இயலாது. என்ன கலர் கலர் ஆட்டோலாம் எங்கட மஞ்சள் கலர் காட்டு மைனா. திருவண்ணாமலையில் வந்து கணக்க விஷயம் இருக்கு செய்யணும். ஆனால் செய்யறதுக்கு முன்னாமே மூதூர் ஏன் போறீங்கன்னு கேட்பாங்கல்ல. அதுக்காண்டி சொல்லிட்டோம். ஜெசி ப்ரோவால தான் நாங்கள் போகிறோம். போயிட்டு வாரது தானேப்பா. இதுலேருந்து அச்சுவேலி போகிற தூரம் மாதிரி, யாழ்ப்பாணத்துலேருந்து அச்சுவேலி போகிற தூரம், பருத்துறை ஆகணும் தூரம். சரி வந்துட்டோம். இதுக்குள்ள தான் தங்கி நிற்கணும். இதுக்குள்ள கணக்க ஹோட்டல்கள் இருக்குன்னு ரிங்கோ ஸ்டார் ஹோட்டல், ராசாத்தி
ராசாத்தி மனசுல ராசாவின் நினைப்புதான் ஜேக்கப் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே. இது இந்த இதுக்கு பக்கத்துலேயே அந்த பீச் இருக்கு அங்கடா. இது அலெக்ஸ் கார்டனா? அது அங்கே இருக்கும். பெரிய கப்பல் ஒன்று இப்போ நேற்று ஸ்டார்ட் பண்ணுறோம். வணக்கம் வணக்கம். இதை கொஞ்சம் பார்க் பண்ணிட்டு வரேன். ஏன் பயமா இருக்கு ஜெசி? ஐ எம் ப்ரோ ரைடர். ரைடர் அடிபட்டா உடையிற என்னவோ கூட வெள்ளம் தான். நோ, இது கவச வாகனம் மாதிரி. சரியா? வணக்கம் அண்ணா. சுகம். வணக்கம்ண்ணா. ஓகே ஓகே ஓகே. இல்லை இல்லை வேடா வேடா ஐஸ்கிரீம் குடிங்களா? எப்படி இருக்கு வானம்? சூப்பராக ராசாத்தி ராசாத்தி. அது நீங்களும் அவரும் தான் கே சங்கருக்கு இது எடுக்க போனீங்க. ஓ, இந்த வெயில் மூண்டு இருந்தா அவரும் கே சங்கர் அது நான் பார்க்குறேன் ஃபுல்லாக. அப்புறம் நீங்கள் டெய்லியில் சந்திச்சிருக்கீங்க. நாங்கள் இங்கே சந்தி அங்கே ஜாம் இருக்கோம். ஓ ஓ இது தெரியும் தெரியும் ஜாவே இருக்கு. சரி, இப்போ அன்னையாக்கள் இல்லை, தம்பதியர் வந்து இங்கே ட்ரிங்கோ ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கணும். இங்காலே நல்ல பீச் ஒன்று இருக்கு ஜெசி ப்ரோ. அப்படியே அவையில் தங்கியிருக்கிற இடத்தையும் காட்டுறோம். ஏன்னா வந்து கணக்கு புலம்பெயர் விழுவீங்க இதில் அப்படியே இருந்துட்டு அப்படியே பீச்சில் போய் குளிச்சுட்டு திரும்ப வந்து இருக்கலாம். நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து நீங்கள் ட்ரிங்கோக்கு வாரீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணுமெண்டா வந்து இங்கே நீங்கள் தெரிவு செய்யலாம். ட்ரிங்கோ ஸ்டார் ஹோட்டல். நாங்கள் உள்ளுக்குள்ள போய் ரூம்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அதோட நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை நாள் நின்று நீங்கள்? நான் இப்போ வந்து 1 வீக் ஆகுது. என்ன மாதிரி இருக்கு? சூப்பராக இருக்கு. இந்த படத்தோட நிறுத்த வேணுமா பெட்டில்? ஐயோ வா வா உள்ள போய் வா. சூப்பராக இருக்கு. என்ன சொல்றது, உள்ள பாருங்களேன். உள்ள போய் வா வா. அப்போ யாழ்ப்பாணம் போனீங்களா? ஓகே. அந்த இதுக்கு சொல்லல, என்ன சொல்றது, இந்த பெருமைக்கு சொல்லல. நான் பார்த்த இதில் இந்த ஒரு நுழம்போ இந்த இது ஒன்றும் இல்லை. நல்ல ரிலாக்ஸாக வழியோ கடுக்கலாம். ஃபேன் போகணுமா, ஃபேன் ஏசியா ஏசியா. ஆனால் நல்ல ரெண்டு தெரியுது. ஜன்னல் வந்தாலே காற்றாக இருக்குது. கடற்கரையில் சூப்பராக இருக்குது. இந்த தொடர் விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். நுழம்பு இருக்கு. இது ஒன்றும் இல்லை. சரி, இது தொடர் விளக்கங்கள் பார்த்தீங்கன்னா இதான இந்த தொடர் விளக்கங்கள். இதில் இருந்து ட்ரிங்கோவில் வந்து என்னென்ன பார்க்கலாம்ன்ற விஷயங்களையும் வந்து இதில் போட்டிருக்கணும். திருக்கோணேஸ்வரம் எவ்வளோ கிலோமீட்டர்ன்றையும் போட்டிருக்கணும். திருக்கோணேஸ்வரம் வந்து 4 கிலோமீட்டர், மற்றது பிஜினிஸில் வந்து 17, நிலாவலி 15, மற்றது இது வந்து 4 கிலோமீட்டர், கிண்ணியா 14 கிலோமீட்டர், ஹோட்வால் 6 கிலோமீட்டர். இப்போ இதிலேருந்து இது பேஸ் பண்ணி இதிலேருந்து பக்கத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே போட்டிருக்கணும். நீங்கள் எங்கெங்கே போயிட்டீங்க? நாங்கள் இதில் இருக்க எல்லாரும் ஈவினிங் போகிற பிளான் இருந்தது. மியூசியம் இது நாளைக்கு போகிற பிளான். நாளைக்கு எல்லாரும் போயிட்டு வந்து இது அந்த நேவி மியூசியம், ஆர்மி மியூசியம். நேவி மியூசியம். ஓகே ஓகே. நாளைக்கு இதில் வந்து எங்களுக்கு 2 குழப்பம். ஜெசி ப்ரோங்க, இப்போ நாங்கள் வந்து ஒரு மியூசியத்துக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் எடுக்கணும். அது என்ன? அதானே நேவி மியூசியம். ஆர்மி மியூசியத்துக்கு நம்மளா போகலாம். ஓ 4 கிலோமீட்டர் காட்டுது. ஓ நேவிக்கு தான். ரைட் ரைட் ஓகே. இப்போ 2 இருக்கு. பெர்மிஷன் எடுக்கணும் என்ன? ரைட். ஆனால் நாங்கள் அது அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா தான் நல்லா ஓகே. இங்கே எத்தனை ரூம் இருக்குண்ணா? எங்கள்ட்ட எல்லாம் மொத்தம் 15 ரூம்ஸ் இருக்கு. 15 ரூம்ஸ் இருக்கு. என்னென்ன வகையான ரூம்ஸ் இருக்கு? டபுள் ரூம் இருக்குது, ட்ரிபிள் ரூம் இருக்குது, ஃபேமிலி ரூம்ஸ் இருக்கு. ஃபேமிலி ரூம்ஸ் இருக்கு. சரி, வேறு ஏதாவது உணவு வசதிகள் அது எல்லாம் எங்கள்கிட்ட ரெஸ்டாரண்ட் வசதி இருக்குது, ஃபங்க்ஷன் ஹால் ஒன்று இருக்குது, அவங்க பிரைவசியாக குக் பண்ணக்கூடிய கிச்சன் ஒன்றும் இருக்குது. கிச்சன் ஒன்று எங்க ரூஃப் டாப் ஒன்று இருக்குது. ஃபேமிலியா வாரமண்டா வந்து தனியா ஒரு ஃபிளாட் செய்ய எடுக்கலாம். வீடு மாதிரியே இருக்கலாம். பிரைவசியோட வீடு மாதிரி இருக்கலாம். எங்களோட ரூஃப் டாப்ல இருந்து
ப்ரீமா டோக்கியோ விளங்குது, கோணேஸ்வரம் இது மட்டும் தெரியும். எல்லாமே விளங்குது. மற்ற ஹாஸ்டல் டைப் ரூம்ஸும் இருக்குதுங்க. ஓகே ஓகே. சோலோ ட்ராவலர்ஸ் இப்போ காயன மாதிரி பேக் பேக்கர்ஸ் வரலாம் என்ன காயன் பார்ப்போம் இல்லை போ வாடா மேலே ஏறி போத்தாடி இதாரும். மற்றது என்ன பிரச்சனைன்னா வந்து இன்றைக்கு கரண்ட் இல்லாமல் என்னென்னா நாங்கள் எங்களோட பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட லிஃப்ட் இல்லை, நெக்ஸ்ட் இயர் நாங்கள் லிஃப்ட் போகிற பிளான் ஒன்று இருக்குது, பூல் அடிக்க பிளான் இருக்குது, பூல் ஒன்று அடிக்க பிளான். ஓகே ஓகே சரி. மேலே போய் ரூம்ஸ் எல்லாம் பார்ப்போம் முடிவு. நீங்களா வேலைக்கு வந்துட்டீங்களா? வாங்க உள்ளே வாங்க. மேலே வந்தோடனே இங்கே ஃபேன் ஒன்றும் போட தேவையில்லை போல, எல்லாம் காற்று எல்லா பக்கத்தாலையும் காற்று வருது. பட் இதில் வந்து விதவிதமான ரூம்ஸ் இருக்குது. இது வந்து ட்ரிபிள் பெட்ரூம். என்ன வாவ் நல்ல ஸ்பேஸோடு இருக்குது. இதில் மேசை ஒன்று இருக்குது, மற்றது ட்ரிபிள் பெட் இருக்குது. இங்கால டிவி வச்சுக்கணும், அதோட வந்து ஏசி இருக்குது. இதில் உங்களுடைய உடை எந்த சாமான் ஹார்ட்லேயே நிற்கிறீங்களா? 50 நீரா வந்துடுறீங்களா? ஹார்ட்லேயே நிற்கிறீங்களா? இத்தனை வயசாகியும் இளமை குறையலேன்றதை காட்டுறேன். கேட்டேன் அது பலூன் இல்லைன்னு, அது லைட் எரியும் என்ன. ரைட், இன்றைய கரண்ட் இல்லை, அதான் சிக்கலாக போயிடுச்சு. சரி, வர்ற எல்லாருமே வந்து இடத்தை பார்த்துட்டு வாஷ்ரூமை தான் எல்லாருமே பார்ப்பீங்க. வாஷ்ரூமே வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு வாஷ்ரூம். வாஷ்ரூமுக்குள்ள வந்து ஹீட்டர் இருக்குது, கொமட்ஸ் இருக்குது, எல்லா வசதிகளும் இருக்குது. அதோட எல்லா ரூம்ஸுக்கும் வந்து இங்கால பல்கனி இருக்கு. நல்ல காற்றடிக்குதே. இது நெல்லிக்காய் இருந்தால் பிடுங்கலாம் அவளா டே. நெல்லிக்காய் தான் சீசன் முடிஞ்சுது. கீழே இருக்கண்ண வந்தீங்க ரூமில் வந்தீங்கன்னா நெல்லிக்காயும் பிடுங்கலாம். பின்னுக்கு இருக்கலாம் பிடிக்கலாம் பிடிக்க தரீங்களா? அப்போ நீங்களும் பிடிக்கிறீங்க. ஆ ஓகே ஓகே. இப்போ கிட்ட இது பிசன் காட்டை என்ன ஸ்விம்மிங் பூல் காட்ட போகிறேன். வெரி குட். பிளானிங்லாம் கட்டினோம், நல்ல விஷயம். அதுக்கு தான் நான் தென்னை மரத்தை சுற்றி. ஓகே ஓகே. பின்னால் ஃபுல் வரும். ஓகே ஓகே. ஓகே. அப்போ இதில் இருந்து அப்படியே எழுமினோன்னா குதிக்கலாம். குதிக்க வேண்டியதா? அண்ணா உங்களோட பேரை சொல்லல நீங்கள்? இந்த பேர் கண்ணன். எனக்கு ஒரு ரகசியம் ஒன்று கேட்க போகிறோம். தலைமையை கொட்டுது என்ன செய்யலாம்? அதுதானே அந்த சூரியன் எப்பமில் சொல்கிறாங்க என்ன சம்போ ஒரே ஏரியா மட்டும் அடிச்சு விடும். சோழியே இல்லை, பிரச்சனையே இல்லை. சில தலைமை விட்ட காசு மிச்சமா போயிட்டேப்பா. அதான் கேட்டுறான். மற்ற இதான் வந்து டபுள் பெட்ரூம். இதுலேயும் வந்து டிவி இருக்குது, மற்றது டேபிள் இருக்குது. அதோட அட்டாச் பாத்ரூம் வந்து இந்த பகுதியிலே இருக்குது. மற்றது இது இந்த விலை நிலவங்கள் என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து கலைப்போம். நீங்களும் தேவையான வந்து தொடர்பு கொள்ளலாம். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் விலை நிலவரங்கள் என்ன மாதிரி போகுது? விலை வந்து டபுள் ரூம் வந்து 7,000, 7,000, ட்ரிபிள் ரூம் 9,000. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கணும். எங்களோட வீடியோஸ் பார்த்து வரேன்டா கூட உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது. கட்டாயமே நீங்கள் ட்ரிங்கோ வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்ற இந்த இடம் எங்கே இருக்குது குறிப்பாக? இது வந்து சொல்கிறது உப்போலி பீச், முருகாபுரி. அதாவது ஃபுல்லாகவே ட்ரிங்கோ ஹோட்டல் லொக்கேஷன் தான். அப்படியோ ஓகே ஓகே. இது மெயினாக நாங்கள் லேண்ட்மார்க்காக சொல்லுவோம். ட்ரிங்கோ பீச், ஜேக்கப் பீச் பார்க் லொக்கேஷன் உண்டு. ஓகே ஓகே. அதாவது ஜேக்கப் பீச்னு சொன்னால் ட்ரிங்கோவில் தெரியாதவங்களே பக்கத்துலேயே வந்து ஜேக்கப் பண்ற பெரிய ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குது. ஜேக்கப் பீச் பார்க் ரெசார்ட். ஓகே. அது வந்து ட்ரிங்கோவில் ஃபேமஸ் ஹோட்டல். ஓகே ஓகே. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எங்களோட ஹோட்டல்ஸ். ரைட். கட்டாயமே வந்து தொடர்பு விளக்கம் கொடுப்பேன். நீங்களும் தேவையான வந்து தொடர்பு கொள்ளலாம். என்ன இப்போ அண்ணாவால் வந்து எங்களுக்கும் வந்துட்டு நாங்கள் அடுத்த முறை வரைக்கும் தாங்கலாம். உங்களோட பேரில் பில்லை போட்டு விடும், அங்கேருந்து அனுப்பி விடுங்க. என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். அப்படியே மொட்டை மாடியை பார்க்குறதுக்கு தான் நம்ம உடம்பு குறைஞ்சிடும் வேண்டாம். மேலே அதான் என்ன நோகாமல் மேலே சரி போ நடப்பேன் பா. நீங்கள் இங்கே ரூம்ஸ் எடுத்தீங்கன்னா வந்து இங்கால பல்கனி இருக்குது. இதே நீங்கள் பின்னேற நேரங்களில் பாவிச்சு கொள்ளலாம். அதில் அந்த ஜேக்கப் என்ற பெரிய ஹோட்டல் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்கு. எழுப்புங்கடா எல்லாரும், எழுப்புங்கடா. கதாநாயகன் இதில் இடையில வாங்க, இங்கே வாங்க. நீங்கள் தான் கதாநாயகன், வாங்க.
சரி இப்போ நாங்கள் மேலே வந்தோம்னா வந்து இதில் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கணும். ரூமில் கேட்டாலும் சாப்பாடு போகும், இதில் இருந்து சாப்பிட்றனாலும் சாப்பிடலாம். இதில் இருந்தால் என்ன வேணும், அந்த கொழும்புல இருந்து அந்த கடலை பார்த்து கொண்டு சாப்பிட்ற மாதிரி அங்கால அப்படியோ சாப்பாடு எடுத்தா இந்த கடலை பார்த்து சாப்பிட என்ன தேனாமோ சரி என்ன அந்த இதுகளை பார்த்து சாப்பிட ஒரு ரிலாக்ஸ். அதான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ ஒன்று. மற்றது இது வந்து ஃபங்க்ஷன் ஹாலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், மீட்டிங்களுக்கும் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க. ஏதாவது பர்த்டே செய்கிறண்டா கூட வந்து இதில் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பஃபே செட்டப் அது இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா என்ன? இப்போ ரூம்ஸில் இருக்கிற ஆளுக்கு இது எக்ஸ்ட்ரா சார்ஜாக இது யூஸ் பண்ண இல்லை, எடுக்கிற சாப்பாடுக்கு மட்டும். அவங்களுக்கு எடுக்கிற சாப்பாடுக்கு மட்டும். ரைட் ஓகே. பார்த்தீங்கன்னா இங்கே மண் சட்டியில் தான் இந்த பஃபேகள் வைப்பினோம். அதோட நீங்கள் குடும்பமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு அவையில் சமைக்க தேவையில்லை, நாங்கள் சமைப்போம். நல்ல இந்த உங்களோட வைஃப் மாதிரி நல்லா சமைக்கக்கூடிய யாரும் இருந்தவொன்னா கிச்சனில் இறங்கி சமைக்கக்கூடிய ஐயோ பக்கத்தில் கேட்டு இருக்கிறான்னு ஐஸ் வைக்கிறீங்க. இல்லை எல்லாம் அங்கே வேணா சாப்பாடு இல்லை. அவ்வளோ வச்சு தருவாவோ? உண்மையாவோ? சரி பார்க்க தான் போகிறோமா? முன்னால வைஃப் நிற்கிறா, என்ன செய்யற? எத்தனை வயசானாலும் இந்த வைஃபுகளுக்கு ஐஸ் வைக்கிறது போகாது. சரி அவள் அங்கே அனுப்பிட்டு நாங்கள் இஞ்சால போய் பார்க்க. சரி நீங்கள் சமைக்க போறீங்கன்னா இந்த கிச்சன் தருவினா நீங்களே உங்களுக்கு தேவையான சாப்பாடுகளையும் வந்து அரேஞ்ச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி வசதி இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பங்க் பெட்ஸ் வச்சுருக்கு. இந்த சோலோவாக ஒரு பேக் பேக்கர்ஸ் வந்து ஒரு பேக்கு கோழி கொண்டு வரவினமே அவையில் வந்து தனியாக ஒரு ரூம் எடுக்கிற கோர்ஸ் கூடவா இருக்குமென்றபடியாக அப்படி பெட்ஸை தனியாகவே வந்து எடுத்துக்கொள்வினோம். நான் முதலாக இது பார்த்தது வந்து கண்டியில் தமிழ் ட்ரெக்கரை மீட் பண்ண போய்க்க வந்து நாங்கள் இந்த பெட்டில் வந்து தங்கினாங்க. எங்களுக்குமே வந்து சீப்பாக தான் முடிஞ்சது. இதில் என்ன வேறு நாட்டுக்காரர் வந்து நிற்பினோம். இப்போ அவையிலோட கேட்க புது அனுபவங்கள் வரும். இப்போ கயன் கூட வந்து இன்னொரு நாட்டுக்கு போய்க்க இப்படியான பெட்ஸை தான் பயன்படுத்தினோம். அந்த வசதியும் வந்து இங்கே இருக்குது. பேக் பேக்கர்ஸாக சோலோ ட்ராவல்ஸாக நீங்கள் வாரீங்கன்னா வந்து உங்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும். இதில் வந்து 6 பெட் இருக்குது. மற்றது உங்களுக்கு பாத்ரூம் வந்து கொமனாக ஒரு பாத்ரூம் இருக்கும். உங்களுடைய பொருட்களை வந்து பாதுகாக்கக்கூடிய மாதிரி ரூம்ஸ் ஒன்று தருவினோம். அப்படி எல்லா வசதியும் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதில் கணக்கு பங்க் பெட்ஸ் இருக்குது. இதுலேயும் ஒரு பங்க் பெட்ஸ் தான் 2, இங்காலையும் பங்க் பெட்ஸ் தான். இந்த இது ஃபுல்லாகவே பங்க் பெட்ஸ். இந்த இங்கால இந்த பாத்ரூம் வந்து கொமனாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு 6 பேர் இருக்கிற ஃபேமிலி, ஒரு 7 பேர் இருக்கிற ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரூம் எடுத்துக்கொள்ளலாம். இது இந்த வியூவை பாருங்கப்பா. இந்த திருவோணமலையண்டு வந்தாலே இந்த பீச் வியூ தான் வேறு லெவலில் இருக்கும். இங்கால பக்கத்தில் பார்த்தாலும் அந்த பீச் வியூ தெரியுது. அந்த நிலாவளியில் நேற்று குளிக்க போனாங்க, நிலாவளியில் ட்ரிங்கோ பீச்சில் குளிக்க போனாங்க. அது இந்த வியூ மாதிரி இங்கால தெரியுது பாருங்க. இது வந்து இங்கால கடற்கரை. இந்த மலையை தாண்டினோன்னா அங்கால என்ன பேர்? ரைட் இதுலேருந்து பார்க்க பாருங்க அந்த கோணேஸ்வர கோயில் வந்து தெரியுது. இந்த ரூம் எடுத்தீங்கன்னா இதுலேருந்து விடி கும்பிடலாம் வேட்ட. இப்போ நீங்கள் ஃபேமிலி ரூம் எடுக்கல, நீங்கள் கப்பல்ஸ் ரூம் தான் எடுத்துக்கிறீங்க. என்ன கப்பல்ஸ் ரைட் நல்லா இருக்கு, நல்ல வியூவாக இருக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல் மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். இது வந்து அண்ணா பேச்சுலர்ஸாக இருந்திருந்தா இது வந்து பிரயோசனப்படுத்திருப்பார். என்ன நானே அதுதான் இதில் மேலே நீங்கள் நைட் நேரத்தில் ஒரு சின்ன பார்ட்டி செய்து கொள்ளலாம். கட் பண்ணிட்டு ஒரு அவசரம் சொல்லி இப்போ வந்து ஆள் கீழே நிற்கிறபடியே தைரியத்தில் காய்க்கிறாங்க. அப்போதே 2ஆம் மாடியில் நிற்க வைஃபோட காய்ச்சபடியே ஆள் இப்படி விட்டுட்டு வந்தால் இப்படி தான் கணவர் பேர் நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ண நோவல் என்ன இதுலேருந்து பார்த்தா எப்படி தெரியுது? இது கோணேஸ்வரம் கோயில் தெரியுது, இங்கே பீச் சைட் தெரியுது, மணி காத்து. திருவோணமலை என்றாலே இந்த கடல்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இதுலேருந்து பார்த்தா மொத்த திருவோணமலையும் தெரியுது. என்ன அங்கால பகுதியில் அவ்வளோ தெரியுது. அங்கால பகுதியில் எல்லாம் பாருங்க. ஃப்ரீமாமா கொம்பனிலேருந்து சகல இதுகளும் வந்து தெரியுது. என்ன நல்ல வியூவாக இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தோம் தானே இந்த ஹோட்டலுக்கு வந்து நடத்துனர் இவையில் எல்லாமே வந்து இவையெல்லாம் அது எங்களுடைய தமிழ் மக்களால் வந்து இந்த ஹோட்டல் வந்து நடத்தப்படுது. எங்களுடைய பிரதேசங்கள்லேருந்து வந்து இப்படியான முயற்சிகள் வந்து இந்த பிரதேசங்களில் செய்யக்க வந்து நாங்கள்லாம் உண்மையிலேயே வந்து நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது பார்க்குறாங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் வந்து நான் பிறந்தது வந்து யாழ்ப்பாணம். நான் வந்து முதல் வந்து இந்த ட்ரிங்கோவில் வந்து பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது வந்து இந்த கடற்கரை தான். கடற்கரையை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துட்டு இதில் ஒரு பில்டிங் கொண்டு கட்டி
எங்களோட தமிழ் ஆக்களை இங்கே இருக்கிற ஆக்களை எல்லாருக்கும் ஒரு வேலை ஒன்றை கொடுத்து இதை நல்லா ஆக்கணும்னு தான் வந்து இந்த பில்டிங் கட்டினாங்க. உண்மையிலேயே நீங்கள் வந்தீங்கன்னு யாராவது நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போவீங்க. எல்லா வசதியும் இந்த ஹோட்டலில் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறபடியாக எங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் தருவீங்களா இருந்தால் நல்லதாக இருக்கும். கட்டாயம் உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் வந்து எல்லா விஷயங்களும் சாத்தியமாகும். தொடர்பு இலக்கம் வந்து நாங்கள் கீழே கொடுப்போம். நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் வந்து போட்டு தருவினோம். இப்போ இங்கே வரைக்க வந்து உங்களை வரவேற்று கவனிக்கிறதுக்கு வந்து இங்கே ஒரு அண்ணா அனுக்கிறார். இந்த அண்ணா தான் கவனிப்பார். அண்ணா நீங்கள் சொல்கிறீங்களா வருங்காலத்தில் என்ன திட்டங்கள் இருக்குது? இல்லை, வருங்காலத்தில் எங்களுக்கு நிறைய பிளான்கள் இருக்குது. இப்போ தான் நாங்கள் எங்களோட பிஸ்னஸை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது எங்களுக்கு இன்னும் பூல் வசதி இல்லை. நாங்கள் பூல் வசதியிலேருந்து ரூஃப் டாப்லேருந்து அடுத்த ரூஃப் டாப் ஃபங்க்ஷன் செய்யக்கூடிய மாதிரி வெட்டிங்கள் செய்யக்கூடிய மாதிரி பிளான்ஸ் இருக்குது. எங்களோட ரூம்ஸில் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். நாங்கள் இப்போ ஸ்விம்மிங் பூல் செய்கிறதுக்காண்டி அப்ளை பண்ணியிருக்கிறோம். பின்பக்கத்துக்கு நாங்கள் நெக்ஸ்ட் இயர் எப்படியாவது ஸ்விம்மிங் பூலும் எங்களுக்கு லிஃப்ட்டும் போடுறது தான் முக்கியமாக இருக்குது. இன்னும் இந்த இதுக்கு அது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு சில குறைபாடாக இருக்குது. மற்றபடி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்குற மாதிரி தான் ரூம்ஸும் பெட்ஸு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தால் திருவோணமலை வந்தால் கட்டாயம் தவற விடாதீங்க, புக் பண்ணுங்கள். உடனே கட்டாயமே நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். உடனடியாக இந்த கறி வச்சு சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மூதூர் நோக்கி பயணத்தை தொடங்கணும். என்ன உடனே சாப்பிட்டு போயிடும். இப்போ என்னென்னா இவரையும் கூட்டி கொண்டு தான் போக போகிறோம். என்ன கூட்டிட்டு போனீங்களோ தாங்க மாட்டேன். ஒன்று நடக்காது, ஆளை ஏற்றிட்டு தான் போக போகிறோம். உங்களை விட்டுட்டு போற அங்குலன்ற மாதிரி இவரை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு வந்தான். இவர்கிட்ட அதான் இருக்கு. அண்ணா இல்ல இவர்கிட்ட வயசுக்கு வேற அப்படி கூப்பிடலாம் அவங்கள. அவர் எவ்வளோ ஜங்கா ஜூத்தா இருக்கிறார். அதான் ஆளு வயசு அந்த ஒன்று கொண்டு ஐயா ரொம்ப சந்தோஷம். அதான் இவர் இன்றைக்கு இவரை கூட்டி கொண்டு போகலாம் யோசிச்சவர் இஞ்சால ஃப்ரெண்ட். ஆனா மிஸ் ஆயிடுச்சு. அதுல மிஸ் ஆகல. அது வேற பிரச்சனை. அதான் என்ன விடுங்க, ஆளை விடுங்க சாவி. சரி ஐயோ நான் தனியவா. ஓகே சரி சந்தோஷம். ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே சந்திப்பா வேணா.